நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யமகா ரேவோடைய சிலிண்டர் கிட்ட தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரிங்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாகவே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் போட்டுக்கணும். எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா நியூ பிஸ்டன் நம்ம சிலிண்டர் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணும்போது ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடத்துல பேக்கிங்கு, அப்புறம் இன்ஜினோடைய மெயின் அந்த டவுல் பின் சொல்லுவாங்க. இந்த இன்ஜின் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த இன்ஜினில் வர டவுல் பின்னை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டேகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டைமிங் செயினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டேகை யூஸ் பண்ணலாம். இந்த டேகை வந்து இப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ரிவர்ஸில் போடணும். ரிவர்ஸில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம நினைக்கும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம போட்டுட்டு ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் போட்டு லாக் பண்ணிட்டு சிலிண்டர் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி வேவா இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஷேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் டாப் நீங்கள் பாருங்கள், பிஸ்டன் எப்படி வேலை செய்யுதுன்றதா பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் டாப்பு. அதே மாதிரி இப்போ நம்ம போட்ட இந்த டேகை வந்து ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே.